இந்தியன் தாத்தா. சரியாக கதவு திறக்கும்போது மணி 8 இருக்கும். திறந்தவுடனே இந்தியன் தாத்தா வந்துவிட்டார் போல என்றெண்ணும் அளவுக்கு கண்முன் ஒரு காட்சி. ஒருவேளை நம்ம அப்டேட்டில் இல்லாததுனால நமக்கு எதுவும் தெரியலை போலன்னு நினச்சேன். ஆனால் அப்படி எதுவும் இல்லை. கல்யாணத்துக்கு முன்னாடி நம்ம என்ன வேணும்னாலும் கலட்டியிருக்கலாம். ஆனால் கல்யாணத்துக்கு அப்புறம், குழந்த பிறந்ததுக்கப்புறம் அதிகமாக கலட்டுறதெல்லாம் டயாப்பர் மட்டும்தான். மை லைஃப் மை ரூல்ஸ்னு சொன்னதெல்லாம் தேவையில்லாத ஆணின்னு அப்போ தான் புரியும். இதுதான் பரிமாணம். உயிருள்ள உயிரற்ற அனைத்துக்கும் அனைவருக்கும் இது பொதுவானது. ஒருவேளை நாம் இதை விரும்பாத போது அதை காலத்தின் கட்டாயம்னு நினைக்கிறோம். மாற்றம் ஒன்றே மாறாதது. அப்படி இங்கு சுதந்திர தினம் பரிமாணம் அடைஞ்சதைத்தான் பார்க்க போகிறோம். பால்கனி கம்பியில் கம்பீரமாய் இல்லை என்றாலும் லேசாக சாய்ந்தவாறு இந்திய கொடி பறந்து கொண்டிருந்தது. இங்கு வந்து ஏற்றியது யார் என்ற யோசனையோடு கீழே பால்வாளியை எடுக்கப் போனால் இந்தியன் தாத்தாவை பார்க்க நேர்ந்தது. அவசரமாக 3 இட்லி மட்டும் வையுங்கள், சாப்பிட்டு கொடியேற்ற செல்ல வேண்டும் என்று பரபரப்பாக இருந்தார். ஓய்வு பெற்ற அரசு பள்ளி ஆசிரியர் இவர். மேலே கொடி வச்சிருக்காரா, இவர்தான், இவருக்கு இதுதான் வேலை என்பது போல் அந்த பாட்டி என்னை பார்த்தார்கள். பெரும்பாலும் முந்தைய கால ஆசிரியர்கள் நாட்டுப்பற்று மிக்கவர்களாகத்தான் இருப்பார்கள். இவர்கள் இந்தியன் தாத்தா இல்லை என்றாலும் அவர்கள் வசிக்கும் பகுதிக்கோ அல்லது கிராமத்திற்கோ நல்ல ஆசானாக இருப்பார்கள். ஓய்வு பெறும் வரை அல்ல, உயிரோடு இருக்கும் வரை. இது ஒரு புறம் இருக்க, மற்றொரு பக்கம் எங்கள் வீட்டிற்கு பக்கத்து வீட்டு பையன் வந்திருந்தார். இப்போது தூரத்து வீடு. வாடகை வீட்டில் வசிப்பவர்களுக்கு மட்டும்தான் இது புரியும். வீடு மாறும்போதெல்லாம் அண்டை வீட்டாரும் பக்கமும் தூரமுமாக மாறிக்கொண்டே இருப்பார்கள். கையில் காஃபியோடு நலம் விசாரித்து கொண்டே, என்னடா ஸ்கூல் போனையா என்றேன். அங்கே யாருக்கா போவாங்க, போங்க என்றான். அவன் மட்டும் இல்லை, அநேகம் பேரின் நிலை இதுதான். சுதந்திர தினம் என்றாலே காலையில் தலைக்கு குளித்து நண்பர்களோடு ஒரு சேர 7 மணிக்கெல்லாம் மாணவர்கள் பள்ளியை அடைவார்கள். குறிப்பாக அரசு பள்ளியில் பயிலும் மாணவர்கள் பள்ளி திறப்பின் போது வழங்கிய சீருடையில் ஒன்றை தனியாக வைத்து அதை சுதந்திர தினத்தன்று அணிவார்கள். நானும் அணிந்திருக்கிறேன். இப்படியாக ஒரு 8 மணிக்குள்ளாக பள்ளி தலைமை ஆசிரியரோ அல்லது சிறப்பு விருந்தினரோ கொடியேற்றுவார்கள். விருந்தினர் என்றால் யூடியூப் செலிபிரிட்டி அல்ல. அவர்கள் ஏதேனும் ஒரு வகையில் சமூக அக்கறை உள்ளவர்களாக இருப்பார்கள். இன்றைய காலகட்டங்களில் பெரும்பாலும் செலிபிரிட்டி என்றாலே அவர்கள் யூடியூப்பை சார்ந்தவர்களாகத்தான் இருக்கிறார்கள். இப்படி கொடி ஏற்றியதும் கட்டியிருந்த பூக்கள் மண்ணில் விழ கொடி விண்ணோக்கி பறந்து கொண்டிருக்கும். உடனே அநேகருக்கும் மிட்டாய் கொடுத்து விடைபெறுவார்கள். இது பள்ளியில் மட்டுமல்ல, அனைத்து அரசு சார்ந்த அமைப்புகளிலும் நிகழும். ஆனால் இன்றோ பள்ளிகளே விடுமுறை எடுத்துக்கொள்கின்றன. காலப்போக்கில் தீபாவளி, பொங்கலை போன்று சுதந்திர தினமும் ஒரு பொது விடுமுறை நாளாகும். ஆகஸ்ட் 15 சுதந்திர தினம், நம் அன்னை தேசம் இந்தியா அடைந்த தினம். ஆகஸ்ட் 15 சுதந்திர தினம், நம் அன்னை தேசம் இந்தியா அடைந்த தினம். 26 ஜனவரி 26 நாம் குடியரசு ஆகிவிட்டோம், கொண்டாடி மகிழுவோம், கொண்டாடி மகிழுவோம். இது என் 5ஆம் வகுப்பு ஆசிரியர் சொல்லிக் கொடுத்த பாடல். பெரும்பாலும் ஆசிரியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் இந்தியன் தாத்தாக்களாகத்தான் வாழ்ந்திருக்கிறார்கள். சாய்ந்திருந்த கொடியை சரி செய்து விட்டுத்தான் கீழே இறங்கினேன். இனித்தவற்றை கூறுங்கள், இனி தவற்றை கூறுங்கள். நன்றி.